இந்த மெத்தட் 3 என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் கே. இங்க வந்து கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க குடுத்திருக்க ஃபங்ஷன பொறுத்து. அந்த ஃபங்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டூ 0. 0ன்னு அந்த ஒரு பாயிண்ட்ல கன்டினியூஸா இருக்கான்னு பாருங்க. அப்போ கிடைக்கும்போது கன்டினியூஸா இருக்கும்போது, இந்த கேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபங்ஷன பார்த்தம்போதே இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ இந்த இடத்துல குடுத்துட்டே வந்திருந்தாங்க. ஆனா, இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது, இங்க கேன்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ, இந்த மாரி குடுக்கும்போது என்ன பண்ணணும்? இந்த மாரி ஃபங்ஷன் குடுத்தாலே ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ, இந்த இடத்துல எக்ஸ் நாட் ஈக்குவல் டூ 0வா இருக்கிறதுனால, டினாமினேட்டர் வந்து கண்டிப்பா 0 ஆக போறதில்ல. ஸோ, அதனால உங்கள உங்க ஃபங்ஷன் வந்து அது 0/0 ஃபார்மேட்ல வரப்போறதும் இல்ல. ஏன்னா, ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ் நாட் ஈக்குவல் சரி. இதுக்கு நம்ம எப்பவும் போல சேம் அப்ரோச் தான். என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்ப்போம். ஸோ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 நெகட்டிவ். இந்த இடத்துல ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ. அதே தான் ஃபங்ஷன குடுத்துருக்காய்ங்க. 0ல வேற ஒரு ஃபங்ஷன் கேன்னு குடுத்துருக்காய்ங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் பார்த்தோன்னா, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்த்தோன்னா, சேம் ஃபங்ஷனு F1 ஓகேவா? 0ன்னு ஒரு பாயிண்ட்ல மட்டும் உங்களுக்கு ஃபங்ஷன் F2ன்னு குடுத்துருக்காய்ங்க. ஓகேவா? இதுதான் விஷயம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல போறோம், ரைட் ஹேண்ட் லிமிட் போனாலும் உங்களுக்கு 1 - cos 2x டிவைடட் பை 2x². இப்போ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ கொஞ்சம் உள்ள இறக்க போறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபங்ஷன்ஸ வந்து நீங்க இந்த ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸு, அந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல்லாம் விடாதீங்க. ஏன்னா, அதெல்லாம் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட். எதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்கோ, அத வந்து ரொம்ப ஈஸியா கொஸ்டினா கேட்டுவிட்டு, டக்குனு முடிச்சு விட்டுருவாய்ங்க. எப்பயாவது தான் கிராதகமா கேட்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சில கொஸ்டின்ஸ் அதில ஈஸியா தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. இந்த மாரி ஃபார்முலா 1 - cos 2x² பதிலா இவனுக்கு பதிலா இவன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ 2x². 2 கேன்சல் பண்ணிருவேன். உங்களுக்கு 11ல ஒரு விஷயம் படிச்சிருப்பாங்க. x டெண்ட்ஸ் டூ 0 sin x டிவைடட் பை x. இது லிமிட்ல நம்ம படிச்சிருப்போம் 11ல. ஸோ இது வந்து நீங்க ப்ரூஃபா கூட எழுதணும்னு சொல்லிட்டு உங்க சாருங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் வந்து 1 தான் எடுப்பான். இது நீங்க வந்து ரிசல்ட்டா எடுத்துக்கோங்க. இங்க. அங்க தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இங்க நம்ம ரிசல்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோன்னா லிமிட்டு எக்ஸ் டெண்ட்ஸ் டூ மைனஸு. இப்போ 2ம் ஸ்கொயர்ல தான் இருக்கு. ஸோ, அதனால ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ, நம்ம 0 அப்ளை பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் வந்து 1 தான். இதே விஷயத்த தான் நானும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் போடுவேன். ஓகேங்களா? ஸோ, ரைட் ஹேண்ட் லிமிட்டு உங்களோட அப்ரோச்சு. ஸோ, அதுவும் இதே தான் கிடைக்கும். நான் அந்த இத மட்டும் ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா? நான் ஏன் அந்த மாரி பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து 1 - cos 2x இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன். இது வந்து ஒரு சாரி 1 - cos 2xன்னு சொல்றது வந்து ஒரு ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன். கீழ டினாமினேட்டர் குடுத்தது வந்து 2x². அது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன். அது ஓவராலா கன்டினியூஸா தான் இருக்க போது. ஸோ, அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு சேமா தான் வரும். ஓகேவா? பாலினாமியலா இருக்கிற வரைக்கும், ட்ரிகோனோமெட்ரிக்கலா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த 1/x அந்த மாரி உள்ள வரும்போது தான், நம்ம இன்னொரு அப்ரோச் பண்ணோம் பார்த்தீங்களா? f ஆஃப் x0 பிளஸ் h அந்த மாரி அப்ரோச் உள்ள வருவோம். மத்த நேரத்தில சேம். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0ன்னு போடுவோம். பிளஸ் f ஆஃப் 0 போடும்போது, அதே தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் அதே தான் கிடைச்சிருக்கும். cos 2x டிவைடட் பை 2x². ஸோ இதுவும் அதே விஷயம் தான். அதே வேல தான் பண்ண போறோம். அதே ஃபங்ஷன் 2 sin ஸ்கொயர் x லிமிட்டு எக்ஸ் டெண்ட்ஸ் டூ பாசிட்டிவ் டிவைடட் பை 2x². x கேன்சல் பண்ணாலும் திரும்பி அதே தான் உங்களுக்கு த்ரூ அவுட்டா 1ன்னு கிடைக்க போகுது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 1 தான். ஓகேவா? நான் வந்து என்னோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா தானே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 1ன்னு கிடைச்சிச்சு. ஸோ இத நம்ம டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்ல. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டூ ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ. ஸோ உங்க ஃபங்ஷன் எப்படி இருந்திருக்கும்னா 1 =
எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொல்ற வேல்யூ என்னவா இருக்கும்? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் சேமா ஈக்குவல் டூ 1 ஈக்குவல் டூ 1ன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஃபங்ஷன் வந்து ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் ஏன்னு எழுதுவோம்ல கன்டினியூஸ்க்கு. ஸோ 1 ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் 0ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு கேன்னு குடுத்துருப்பான். அப்போ உங்க கே வேல்யூ என்னன்னா 1. இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது, உங்களோட கேயோட வேல்யூ தான் இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கேயோட வேல்யூ தான் இங்க 1. புரிஞ்சதோ? ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கன்டினியூயஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ல உங்க கேயோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது அது கன்டினியூயஸ். 1ஆ இல்லாத நேரத்துல அது டிஸ்கன்டினியூயஸ். ஓகேவா? புரிஞ்சதா? இப்போ நான் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆயிருக்கும்போது என்ன பண்ணுவேன்? 1 மைனஸ் காஸ் 2x. இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸு. டினாமினேட்டர்ல ஒரு பாலினாமியல் ஃபங்ஷனா இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ்ல 1 மைனஸ் காஸ் எக்ஸு, அதான் காஸ் எக்ஸு, சைன் எக்ஸு இத அப்புறம் அது அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சைன் எக்ஸு, காஸ் எக்ஸ பொறுத்தவரைக்கும் அது வந்து எவ்ரிவேர் கன்டினியூயஸ்ன்ட்டு. ஸோ, அதனால பாலினாமியல் ஃபங்ஷனும் எவ்ரிவேர் கன்டினியூயஸ். எனக்கு குடுக்குறது ஏதோ ஒரு கன்டினியூயஸ் ஃபங்ஷன் தான். அந்த கன்டினியூயஸ் ஃபங்ஷனோட வேல்யூவ மட்டும் நான் போய் பார்ப்பேன். என்ன ஏதாவது ஒரு லிமிட் அட் பாயிண்ட் ஆஃப் 0 தானே கேட்டிருக்கேன். அப்ப நான் 0லயே அப்ரோச் பண்ணுவேன். இந்த மாரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்லாம் போட்டு இது பண்ணாம, நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெய்ட்டா லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எந்த பாயிண்ட்ல கேட்டிருக்கான்? எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 எடுக்கும்போது உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஸ்ட்ரெய்ட்டா எழுதிக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேர்த்து ஒரே இதா அப்ரோச் பண்றேன். தென் ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னன்னு ஸ்ட்ரெய்ட்டா போய் பார்க்குறேன். ஏன்னா கேயோட வேல்யூ தானே இங்க கண்டுபிடிக்கிறேன். ஸோ, அதனால இங்க கேயும் ஸ்ட்ரெய்ட்டா போட்டுருவேன். இங்க கிடைக்க போற வேல்யூ தான் உங்களுக்கு கேயோட வேல்யூவா கிடைக்க போகுது. ஓகேவா? சிம்பிள் தானே? ஸோ, ஃபங்ஷன லிமிட் போட்டு பார்ப்பேன். எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 ஒரு பாலினாமியல் ஃபங்ஷனுக்கு டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தானே பண்ண போறோம். விஷயம் அவ்வளோதானே. ஸோ, 1 மைனஸ் காஸ் 2x. ஸோ, 2x ஸ்கொயர் இந்த இடத்துல பார்த்தோன்னா, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன் 1 மைனஸ் காஸ் 2x. நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவீங்க. அது என்ன கொலவித்தனம், இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா, டைரக்ட்டா 1 மைனஸ் காஸ் 2x அப்படின்னு போட்டோம்னா தப்பாயிரும். அத யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, அப்படி போட்டனா என்ன வரும் உங்களுக்கு? 0/0 ஃபார்மேட்ல வருமாப்பா. காரணம் என்ன? காஸ் 0 1, 0/0 1 மைனஸ் 1 0. 0/0 ஃபார்மேட் வரும்ல? வரலாமா? வரக்கூடாது தானே? அப்போ அந்த வரக்கூடாததுக்காக தான் சின்ன ஆல்டரேஷன் நான் இங்க பண்ணுவேன். புரியுதா? ஸோ, அதுக்காக தான் இங்க வந்து அத கொஞ்சம் சின்னதா ஆல்டரேஷன் பண்ணி 2 sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிப்பேன். இப்போ பண்ணேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ, உங்களுக்கு இந்த சைனு sin x டிவைடட் பை x அந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அது 1ன்னு தெரியும். ஸோ, k இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு சொல்லிட்டு ஈஸியா எழுதிட்டு போயிருவேன். அப்ரோச் எப்படி இருக்கு? ஸோ, இதெல்லாம் ஐடியா. ஐடியாலாம் கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த மாரி போடுறேன்னா, நான் எனக்கு இதுல திரும்பி, திரும்பி இதுல நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால எனக்கு தெரியுது. ஸோ, இந்த விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் இந்த மாரி ஈஸியா கொஸ்டின்ஸ டேக்கிள் பண்ணலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ 6வது கொஸ்டின் எப்படி டேக்கிள் பண்றது? இப்போ sin ஸ்கொயர் ax டிவைடட் பை x ஸ்கொயர் 1 x நாட் ஈக்குவல் டூ 0 x ஈக்குவல் டூ 0. ஸோ, இந்த ஃபங்ஷனை எப்படி போடலாம்?